அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழகமெங்கும் நேற்றைய தினம் ஹஜ்ஜு பெருநாளை நிறைவேற்றிவிட்டு, தொழுகையை நிறைவேற்றிவிட்டு முஸ்லீம்கள் எல்லா இடங்கள்லையும் குர்பானி கொடுத்தாங்க. ஒரு சில பகுதிகளில் அவ்வாறு முஸ்லீம்கள் குர்பானி கொடுக்க முன் வந்த பொழுது காவல்துறையின் தரப்பிலிருந்து இடைஞ்சல் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஊர்களில் அதையெல்லாம் பார்க்க இயலாது. நம்ம முஸ்லீம்கள் நம்ம அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, முஸ்லீம்கள் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் அல்லது பிற சமூகத்தோடு கலந்து வசிக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில், சென்னையில் குறிப்பிட்ட சில ஏரியாக்கள், திருச்சியில் குறிப்பிட்ட சில ஏரியாக்கள் என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பகுதிகளில் மாத்திரம் குர்பானி கொடுக்கின்ற வேளையில் காவல்துறை நோட்டீஸ் கொடுக்குறதும், நீங்கள் இங்கே மாடுகளை அறுக்கக்கூடாது அப்படின்னு இடைஞ்சல் பண்ணியிருக்கிறாங்க. சில பகுதிகளில் இந்த சங் பரிவார் கும்பல், இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் அங்கே திரண்டு நின்று மாடுகளை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து அதன் பேரில் சில மாடுகளை எடுத்து சென்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவங்கள் தமிழகத்தில் இது நாள் வரையிலையும் நடைபெற்றதே கிடையாது. இத்தனை வருஷ காலமாக ஹஜ்ஜு பெருநாளை இன்னைக்கு நேரத்தை நம்ம கொண்டாடுறோம். குர்பானி கொடுப்பது இன்று நேற்றா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இது தமிழகத்தில் பன்னெடுங்காலமாக முஸ்லிம்கள் இந்த கடமையை வெகு சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் எந்த சிக்கலும் குர்பானியில் எழுந்ததே கிடையாது. ஒட்டகம் குர்பானி கொடுக்கறதுல மட்டும்தான் சிக்கல். அது சட்டத்தின் சில அம்சங்களை கவனத்தில் கொண்டு மாடுகளையோ ஆடுகளையோ குர்பானி கொடுப்பதில் எந்தவித சிக்கலும் இது நாள் வரையிலும் தமிழகத்தில் இருந்தது கிடையாது. இந்த சிக்கல் இப்படி அதிகரிப்பதற்கு கூடுதலாக என்ன காரணம்னா, அண்மையில் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு, மதுரை கிளை, அந்த உயர்நீதிமன்றத்தில் உள்ள இரு நீதிபதிகள் அவங்ககிட்ட ஒரு வழக்கு வரும். இந்த குர்பானி டைமில், ஹஜ்ஜுடைய டைமிங்கில் வேணும்னே சில சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் இப்படி வழக்கெல்லாம் போடுவாங்க. மாடுகளை குர்பானி கொடுக்குறாங்க, எங்கள் மனசு புண்படுது, இதை என்னன்னு கேளுங்கன்னு வருவாங்க. பாபர் மஸ்ஜித் காலத்திலிருந்து இந்த டெக்னிக்கை கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்த வழக்கை உடனே எடுக்கிறாங்க. அது எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவசரம் காட்ட வேண்டிய தேவையே இல்லை. சில ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டே இந்த வழக்கில் அவசரம், இப்போ ஹஜ் பண்ண நெருங்கிருச்சு, முஸ்லிம்களின் வழிபாடு நெருங்கி விட்டது, இந்த வழக்கில் அவசரம் காட்ட தேவையில்லை என்று ஒதுக்கி விட்டார்கள். ஆனால் இந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அது உடனே எடுக்குது, அவசரம் காட்டுது. நாம பெருநாள் கொண்டாடுவதற்கு ஒரு தினத்திற்கு முன்பு இந்த வழக்கை எடுத்து, ஆமாம் மனுதாரரின் கோரிக்கை நியாயமானது, மாடுகளை பசுகளை ஆங்காங்கே வெட்டக்கூடாது, பொது இடங்களில் வெட்டக்கூடாது, இதை கண்காணிக்க வேண்டும். யார்? நீதிபதி சொல்றார், இதை கண்காணிக்க வேண்டும், காவல்துறை கண்காணிக்க வேண்டும், டிஜிபி கண்காணிக்க வேண்டும். கண்காணிப்பது மட்டுமல்ல, எங்கும் பொது இடங்களில், தமிழகத்தில் எங்கும் பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்படவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். இப்படி நீதிபதி தேவையில்லாத ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவு பிறப்பித்ததோட கூடுதலாக இன்னொன்னு சொல்றாரு, இஸ்லாத்தில் பசுவைத்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை அப்படிங்கிறார். இதையும் சேர்த்துக்கிற, இஸ்லாத்தில் கட்டாயம் இல்லையா, ஃபர்லு இல்லையா, நமக்கு எது ஃபர்லு நமக்கு எது சுன்னத்துன்னு இப்போ சொல்லித்தர வந்துட்டாங்க. இதெல்லாம் நீதிபதிகளுக்குரிய வேலையா? இப்போ நாம என்ன கேட்கிறோம்? சரி, பொது இடங்கள்ல வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த தீர்ப்பே பாரபட்சமான தீர்ப்பு. இந்தியாவில், தமிழ்நாட்டில் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் வாழ்றாங்க. ஒவ்வொருவரும் அவங்கவுங்க மத நம்பிக்கையின்படியான பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். எல்லாருமே பொது இடங்கள்ல தான் கொண்டாடுறாங்க. யாருக்கும் பொது இடங்கள்ல கொண்டாடக்கூடாதுங்கிற எந்த தடையும் இல்லை. தீபாவளி வந்தா பட்டாசு வெடிக்கிறாங்க, எங்க வெடிக்கிறாங்க? பொது இடங்கள்ல தான் வெடிக்கிறாங்க. நேர ஒழுங்கு கட்டமைப்பு தான் அவர்களுக்கு சொல்லப்படுகிறதே ஒழிய, இந்த நேரத்தில் வெடிங்க, இந்த நேரத்தில் வெடிக்காதீங்க, இதைத்தான் சொல்றாங்களே ஒழிய அங்கே வெடிக்கக்கூடாது, இங்கே வெடிக்கக்கூடாது, பொது இடங்கள்ல வெடிக்கக்கூடாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க, எங்க கொண்டாடுறாங்க? பொது இடத்துல தான் கொண்டாடுறாங்க. உங்க வீட்டுக்குள்ள ஹோலி பண்டிகை கொண்டாடுங்க, வெளியே வராதீங்க, யாருக்கும் எந்த உத்தரவும் பிறப்பிப்பதில்லை. அப்ப இந்த சமூகத்தில் கலந்து பல மத மக்கள் வாழ்கிறோம், பல சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழ்கிறோம். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது எல்லோரும் குறிப்பிட்ட ஒரு நேர ஒழுங்குமுறை என்பது வேறு. பொது இடத்துல அறுக்கக்கூடாது, எல்லாமே ஆடறுப்பு மனைகள்ல அல்லது மாடறுப்பு மனைகள்ல போய் தான் அறுக்கணும்னா அது எப்படி சாத்தியம்? எல்லாரும் அவன் அறுக்கக்கூடிய ஆட்டை அல்லது மாடை அங்க போய் எப்படி கொண்டு போய் அறுப்பான்? அது எப்படி சாத்தியப்படும்? சாத்தியமே இல்லை. அது அவ என்ன சொல்லணும்? பிற மக்களுக்கு இடையூறு இல்லாம அருங்க, சுகாதார முறைகளை பேணி அருங்க, இதுதான் அவர்கள் சொல்ல வேண்டியது. அதை நாம கடைபிடித்துக் கொண்டும் இருக்கிறோம். மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி நம்ம அறுப்பதில்லை. சுகாதாரத்துறை சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகளை பேணி அறுக்கிறோம்.
ரத்தத்தை எல்லாம் கிளீனா தூய்மை செய்து அசுத்தங்களை எல்லாம் அவங்க சொல்லக்கூடிய இடங்கள்ல கொண்டு போய் போட்டு தூய்மையா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எந்த இடைஞ்சலும் இல்லாம செய்யறோம். அப்ப இது தேவையில்லாம அங்க இருக்கக்கூடாது இங்க இருக்கக்கூடாதுன்னா இந்த உத்தரவே தேவையற்றது. இது போன்ற உத்தரவுகளை முஸ்லிம்கள் மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம நம்முடைய வழிபாட்டு உரிமையை பேணக்கூடிய வகையில நாம நடந்து கொள்ளணும். பிற சமூக மக்களுக்கெல்லாம் எந்த நெருக்கடிகளையும் கொடுக்காத இந்த அரசும் நீதிமன்றமும் முஸ்லிம்களின் வழிபாட்டு காலம் வருகின்ற போது மாத்திரம் நெருக்கடிகளை கொடுப்பார்களே. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு துணிச்சலோடு நெருக்கடிகளை எதிர்கொண்டார்களோ அதே வழியில் நின்று நாமும் இந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ளணும். எங்க வழிபாடுங்க, நான் அறுக்க வேண்டிய மாடை அங்க கொண்டு வந்து அறுக்கணுமா? நானே அதுக்கு ஆகக்கூடிய செலவு எல்லாம் கவர்மெண்ட் தருவீங்களா? நீதிமன்றம் தருவீர்களா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இதுல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பிறருக்கு டிஸ்டர்ப் இல்லாம பண்ணுங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை, நாங்க டிஸ்டர்ப் இல்லாம பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப நீ என்ன சொல்ல வரீங்க? இவங்களுக்கு அதல்ல விஷயம். பசுவை அறுக்கக்கூடாது, அதான் இவங்களுக்கு டாபிக். கோமாதாவை அறுக்கக்கூடாது. உங்க நம்பிக்கை உங்ககிட்ட வைங்க, எங்ககிட்ட ஏன் திணிக்கிறீங்க? இதுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்கள், இந்த வழக்கு அவசரமா எடுத்து விசாரிக்கக்கூடியவர்கள், இதே பசுவினால இதே கோமாதாவினால சாலையில போகும்போது பைக் விபத்து ஏற்பட்டு எத்தனை பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதை என்னைக்காவது அவசர வழக்கா விசாரிச்சிருக்கிறாங்களா? என்னங்க ரோட்ல இப்படி திரிய வர்றீங்க, இந்த மாடுகளை எல்லாம் எடுங்க, இந்த பசுகளை எல்லாம் சீக்கிரம் அழைத்து கொண்டு கோசாலைகளை கொண்டு போய் அடைங்கன்னு சொன்னாங்களா? அதில் உயிரிழப்பு ஏற்பட்டதை, காயங்கள் ஏற்பட்டதை அவர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கப்பட்டுச்சா? அதுல இந்த தீவிரத்தையும் அக்கறையையும் நீதிமன்றங்கள் செலுத்தியது உண்டா? அதுல செலுத்துறது இல்லை. அறுக்கக்கூடாது, அது மட்டும் தான் இவங்களுக்கு கவலை. இது மட்டும் தான் இவங்களுக்கு அக்கறை. நாயினால எவ்வளவு உயிர் போச்சு, அதிலெல்லாம் கூட நீதிமன்றம் இவ்வளவு அவசரம் காட்டியதில்லை, இவ்வளவு அக்கறையை வெளிப்படுத்தியதில்லை. அப்ப என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க. நம்ம பசு அறுக்கிறதுல முஸ்லிம்கள் நாங்க ஹஜ்ஜுடைய காலம் வருகின்ற போது மாத்திரம் உங்களுக்கு கண்ணை உறுத்துதா? அப்ப மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதா? பசு அறுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்னதா உத்தரவு போறதுக்கு பதிலாக இந்திய முஸ்லிம்கள் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கேட்கிறோம், பசுவை நீங்க தேசிய விலங்கு அறிவிச்சிருங்க, தேசிய விலங்கு அறிவிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. ஒரே டாபிக் அறிவிச்சுட்டா என்ன? பசு குர்பானி கொடுக்குற டாபிக்கே வராது. குர்பானி மட்டும் டாபிக் இல்லை, எங்கேயுமே பசு விற்பனை செய்யக்கூடாது, எங்கேயுமே பசு அறுக்கக்கூடாது, கசாப்பு கணக்காரனும் அறுக்கக்கூடாது, அரசும் அத்தகைய அறுக்கப்பட்ட பசுவை ஏற்றுமதி செய்யக்கூடாது. நீங்க மோடிஜி மற்ற நேரத்தில் சொல்றீங்க, நாங்க மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்வதில் இந்தியா நம்பர் 1 இருக்கிறது, பெருமைப்படுறீங்களா? அந்த பெருமைக்கு இடம் இருக்கக்கூடாது. அப்ப நீங்க அரசாங்கத்தின் சார்பா ஏற்றுமதி செய்வீங்க மாட்டு இறைச்சியை, அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்க பண்டிகை காலம் வரும்போது மாத்திரம், நாங்கள் குர்பானி என்கிற இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் போது மாத்திரம் தான் உங்களுக்கு பிரச்சனையா? அப்ப மட்டும்தான் உங்க கண்ணை உறுத்துதா? நீங்க தேசிய விலங்கு அறிவிச்சிருங்க, சாப்டர் க்ளோஸ். எவனும் தொடக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, எவனும் அறுக்கக்கூடாது. வெளியில இருக்கிற திரிகிற பசுவை எல்லாம் கோசாலையில கொண்டு போய் அடைங்க. அதுக்கு என்னென்ன செலவு பண்ணி எவ்வளவு பாதுகாக்கணுமோ, ஊப்பியில மாட்டுக்கு போர்வை போத்தி அதுக்கு ஆக்சிஜன்லாம் வச்சு பாதுகாக்கிறாங்க, அது மாதிரி தாராளமா பாதுகாத்துக்கங்க. இட பற்றாக்குறை ஏற்பட்டா நீதிபதிகள் வீட்டில் வச்சு பாதுகாருங்க. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அது முடியுமா உங்களுக்கு? முடியவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, பசுவை இவர்களால் தேசிய விலங்காக அறிவிக்கவே முடியாது. ஏன்? ஏற்றுமதி செய்யறதே அந்த குரூப்பு தான், சங்க பரிவார கும்பல்கள் தான். நாம ஹஜ்ஜி பண்ணாலும் அறுத்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். என்னமோ நம்ம வாழ்நாளில் எல்லா நாளும் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. நமக்கு சாப்பிட்டு பெருநாளோட முடிஞ்சிருச்சு. இவர்களுக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் பசுவை அறுத்து அதன் இறைச்சிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் முஸ்லிம் கம்பெனிகளின் பெயரால். ஆனால் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, சங்க பரிவாரத்தை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், இந்து முன்னணி குரூப்பை சார்ந்தவர்கள். இந்து மக்களின் மீதோ அவர்களின் நம்பிக்கையின் மீதோ இவர்களுக்கு துளியும் அக்கறை கிடையாது. இது அவங்க மத நம்பிக்கையின் மீது கொண்டுள்ள அக்கறையின் வெளிப்பாடு அல்ல, முஸ்லிம்களின் மீதான காழ்ப்புணர்வு. நீங்க அப்படி ஒரு தடையை கொண்டு வந்தீங்கன்னா முதல் பாதிப்பு யாருக்கு? இந்து மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு தான் முதல் பிரச்சனை. இப்பவே நிறைய விவசாயிகள் போய் கேளுங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறான். தேவையில்லாம இவங்க இந்த பசு சர்ச்சையை கொண்டு வர்றாங்க. நாங்கெல்லாம் இப்ப என்ன வியாபாரம் பண்றது? விவசாயிகள் நாங்க எங்க போவோம்? அவன் என்ன பண்ணுவாங்க? மாடு எடுப்பாங்க, மாடை வாங்குவான், ஒரு 2 குட்டி 3 குட்டி போடுற வரையிலையும் தான் அதை மாடை வச்சு பால் கறக்கிறது கொள்றது. அதுக்கப்புறம் கறிக்கு வித்துருவான், சாப்பாடுக்கு வித்துருவான். நம்ம சொல்றது இல்லை, அவங்களே சொல்றாங்க. இதை வித்தா தான் அவனுக்கு காசு, அதுல தான் அவன் பொழப்பு ஓடும், அதுல தான் 1 வருஷ காலம் விவசாயத்தை பார்ப்பான்.
அதுல மழை பொழியாமல் பொய்த்து விட்டால் கூட அந்த பணத்தை வைத்து தம்முடைய வாழ்வாதாரத்தை கழிப்பான். அப்ப இந்த பசுவை தேசிய விலங்காக அறிவித்தால் அல்லது இந்த பசுவை குர்பானி கொடுப்பதற்கு, மாட்டிறைச்சியை குர்பானி கொடுப்பதற்கு தடை செய்தால் அதில் முதலில் பாதிக்கப்படுவது முஸ்லிம்கள் அல்ல, இந்து மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. நடுத்தர வர்க்கத்தை இந்து மக்கள், வியாபாரிகள், விவசாயிகள் தான் பாதிக்கப்படுவார்கள் ஒழிய முஸ்லிம்கள் எங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. அப்ப இவர்கள் பூச்சாண்டி காட்டுகிறார்கள் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளணும். இந்த உண்மையை பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லணும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுர்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.